சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் முத்து இருந்துட்டு ஒரு வழியாக கிறிஷை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சு இவனுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பின்ன அவனை கடத்திட்டு போனால் அவன் இப்படி தானேப்பா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாப்பா, நான் கிறிஷை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு காரு எதிர்த்தாப்பில் வந்துட்டு இருந்துச்சு. என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போனால் உடனே கிருஷ் இருந்துட்டு முத்தங்கல் முத்தங்கல்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. அவனை கடத்திட்டு போய் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் சேர்த்த சொல்லியிருக்காங்கப்பா. வேற யாரும் இல்லை, அந்த சிந்தாமணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சிந்தாமணியா? சிந்தாமணி கிருஷ் எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்துறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சிந்தாமணியை ஏவி விட்டதே நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ யாரை சொல்கிற? வேற யாரப்பா சொல்கிறேன்? எல்லாம் அம்மாவை தான் சொல்கிறேன். அவங்க தான் கிருஷை கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்த சொல்லியிருக்காங்க, அதுவும் கடத்திட்டு போக சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு, இதுக்கு மேலே நம்ம இதை சும்மா விடக்கூடாது, நீ உடனடியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. எதுக்குப்பா, இவெல்லாம் திருந்தவே மாட்டா, இவளை ஜெயிலில் தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ ஃபோன் பண்ணுறியே இல்லை நான் ஃபோன் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.